இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். கிருஷ்ண பரமாத்மா, எனக்கு என்ன நடக்குது? ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். அவ இன்னொருத்தன் பொண்டாட்டி, அதுவும் அந்த யுவனோட பொண்டாட்டி. பைத்தியக்கார மாதிரி லவ் பண்றான் அவனோட பொண்டாட்டிய. ராத்திரி பகல்னு ராதிகா ராதிகா ஜபம் பண்றான். அவன் பொண்டாட்டிய பத்தி நான் யோசிக்கிறேன்னு தெரிஞ்சா வந்து என்ன கொன்னே போட்டுருவான்ல. ஐயோ, இதே வீட்லயே நான் ஆணி அடிச்சு தொங்க விட்டுருவான். கிருஷ்ண பரமாத்மா, கிருஷ்ண பரமாத்மா, ஏதாவது அறிகுறி காட்டுங்களேன். அட, நான் எதுக்கு உங்ககிட்ட ஹெல்ப் கேக்குறேன்? நீங்க தான் எல்லாரையும் சேர்த்து வைக்கிறவராச்சே. ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி அப்புறம் என்ன இன்னும் அதிகமா நினைக்க வைப்பீங்க. ஏன்னா நீங்க தான் காதல் தெய்வமாச்சே. இல்ல கிருஷ்ண பரமாத்மா, இந்த டிபார்ட்மெண்ட் உங்களோடது இல்ல. நான் என்ன பண்றது? எனக்காக எங்கேயாவது சிபாரிசு பண்ணுங்களா? எக்ஸ்கியூஸ் மீ கிருஷ்ண பரமாத்மா, எனக்கு வேற ஒரு மீட்டிங் இருக்கு, நான் வந்துடுறேன். இந்த கிருஷ்ண பரமாத்மா காதல் தெய்வம், அவர் எப்படி இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ணுவாரு? ஆனா ஒரு தெய்வம் இருக்காங்க, அவரு பிரம்மச்சாரி. பொண்ணுங்களை பார்த்தாலே கிலோமீட்டர் கணக்குல ஓடுவாரு. அவரு ரொம்ப பெரிய பலசாலி. He is actually God of control. அவர்கிட்ட ஹெல்ப் கேக்குறேன். ஜெய் ஆஞ்சநேயா, இது பாருங்க, எனக்கு இந்த பெரிய ஊர் ரொம்ப தொலைப்படுது. ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன் ஜெய் ஆஞ்சநேயா. அடுத்தவன் பொண்டாட்டி நினைப்ப என் மூளையில இருந்து தூக்கி எரிஞ்சிருங்களேன். ப்ளீஸ் என்ன கேரக்டர்லெஸ்ஸா மாத்திராதீங்க ஆஞ்சநேயா. ஜெய் ஆஞ்சநேயா, எனக்கு உதவி பண்ணுங்க ப்ளீஸ். குட் நைட். பார்ட்டி போட்டோஸா? அட என்னையா, ராத்திரி முழுக்க கடவுளால கூட எனக்கு ஹெல்ப் பண்ண முடியல போல இருக்கு. அதனாலதான் அவ்வளவு முயற்சி பண்ணி அந்த ராதிகா மனசை விட்டு போவே மாட்டேங்கிறாங்க. ஒன்னு பண்றேன், இந்த பார்ட்டி போட்டோஸாவது பாக்குறேன், அப்பதான் என் மைண்டாவது டிஸ்ட்ராக்ட் ஆகும்.